இல்லை, இந்த ஓட் ஷேருங்கிறதே வந்து அது வந்து டைனாமிக் தான், ஸ்டாட்டிக்காக எப்போவுமே நிற்காது, மாறிக்கிட்டே வர்ற விஷயந்தான். அதில் வந்து தராசு ஷாம் சாரோட நான் வந்து முற்றிலுமாக வந்து உடன்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஏடிஎம்கேவே எடுத்துக்கோங்களேன். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் அவங்க 22 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. அப்போ வந்து 18 புள்ளி சம்திங் 19 கிட்டத்தட்ட 19 ஆவரேஜாக போட்டுக்கிட்டிங்கன்னா 19% ஓட்ஸ் வாங்குறாங்க. ஆனால் அதே அசம்பிளி எலெக்ஷன் வரும்பொழுது அவங்க 176க்கும் அதிகமான இடங்களில் நிற்கும் பொழுது அவங்களோட பர்சன்டேஜ் வந்து 33% வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அசம்பிளி அப்படின்னு போகும்போது ஏடிஎம்கே தான் டாமினன்ட் பார்ட்டி. அந்த அலையன்ஸில் டிஎம்கே அலையன்ஸில் டிஎம்கே மட்டும்தான் டாமினன்ட் பார்ட்டி. இப்படி தான் இங்கே வந்து இதுவரைக்கும் வந்து அரசியல் களம் வந்து இருக்கிறது. ஸோ பிஜேபி என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இப்போ அண்ணாமலை அவர்களுடைய பேச்சாகட்டும் சரி, இந்த கூட்டணி அப்படிங்கிறதுலாம் அதிமுகவை வெளியில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணுற இடத்துல பிஜேபி நிச்சயமாக இல்லை. அதாவது கூட்டணி ஆட்சி நிபந்தனை அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கேவோட கடைமட்ட தொண்டர் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்க தலைமையில கூட்டணி, எங்க ஆட்சி, நீங்க கூட்டு சேர்ந்தா சேருங்கன்ற இடத்துல தான் அதிமுக டீல் பண்ணும். அதை தெரிஞ்சுக்கிட்டே கூட்டணி ஆட்சின்னு சொல்றது அதிமுகவோட எப்படியும் ஒரு உறவு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா, இல்ல ஏடிஎம்கே பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதன் பேர்ல தாங்கள் மேல வரணும்னு நினைக்கிறாங்க? இல்லை, ரெண்டுமே இருக்கு. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் செய்யற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கேக்கு மெசேஜா இருக்குதோ இல்லையோ, பிஎம்கே மற்றும் பல கட்சிகள் அவரோடு இணைந்திருக்கின்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மெசேஜ். கூட்டணி ஆட்சி அப்படின்னும் போது அதிமுகவோ திமுகவோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஆப்ஷன் வந்து வரவே வராது. ஸோ பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் அவங்களால ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வர முடியுமா வர முடியாதாங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இன்றைக்கி பிஜேபிக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு அவங்களால 10-15 வருடங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவங்க பண்ணுறது என்னென்னா, ஒரு லாங் டேர்மில் ஒரு அலையன்ஸை பில்ட் பண்ணணும். ஸோ அந்த அலையன்ஸ் பார்ட்னர் ஸ்மால் பார்ட்டிஸ் வந்து அலையன்ஸ்னா இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற பெரிய அலையன்ஸ்ன்றது வந்து பிஎம்கே. ஆமாம், பிஎம்கே விட்டுட்டா தேமுதிக அவங்க கூட்டணியில் இல்லை. டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்களோட இல்லை. அவங்களோட இருக்கிறது யாரு? இப்போ கைதாக இருக்கிற தேவநாதன், பச்சைமுத்து, அப்புறம் ஏசி சண்முகம். சார், இந்த சின்ன சின்ன கட்சிகள் தான். இந்த சின்ன சின்ன கட்சிகள் தேமுதிக அவங்க வந்து என்னோட கேள்வி வந்து 2026 ஏற்கனவே தனித்து போட்டின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவங்க, முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தின ஒரு கட்சி. அண்ணாமலையை ஒப்பிட்டா அன்புமணி ஃபார் மோர் சீனியர் இன் பாலிடிக்ஸ், அனுபவம் உண்டு, எம்பியா இருந்தவர். ஸோ இப்போ அவரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்ச ஒரு கட்சி இப்போ அவங்க வந்து முதலமைச்சர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா? இல்லை, நிச்சயமாக கேட்பாங்க. அதற்கான விஷயங்கள் வந்து தேர்தலுக்கு வரும்போது பாஜகவுக்கும் பாமகவுக்கும் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். ஆனால் பாமக வந்து இந்த கூட்டணியில் சேரும் பொழுதே அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, 26 மனதில் வைத்து கொண்டு தான் இந்த கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்குள்ள யாராவது வந்து பாஜக வந்து இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் போனாங்கல்ல, முதல்ல சீட்டுகளை நிற்போம், யாரு ஜெயிக்கிறாங்கிறது முதலமைச்சருங்கிறது. அப்போ இங்க பிஜேபி வந்து அவங்களுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு இப்போதைக்கு ரூல்ட் அவுட்ல இது எதுவுமே இல்லை. நீங்க வந்து ஊருக்கு ஒரு நியாயம் பேச முடியாதுல்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் முன்னிறுத்துறீங்க. அசம்பிளி எலெக்ஷன் வந்தா நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்டை சொல்லணும் இல்ல. அப்ப அன்புமணியை முன்னிறுத்துறதுக்கு பிஜேபி தயாரா இருக்கா? இல்ல எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணிக்கு வந்தாருன்னா அவர் தான் எங்க கேண்டிடேட்னு சொல்லுவாங்களா இவங்க? இல்ல எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு அவர் தெளிவா சொல்லிட்டார்ல. பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறதுல அதிமுக தெளிவா இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னா, பிஜேபி வந்து திரும்ப திரும்ப வந்து அதிமுகவோடு எக்காலத்திலும் தராசு ஷாம் சார் சொன்ன விஷயம்தான், கூட்டணியே இருக்கக்கூடாதுங்கிற அந்த கதவை இவங்களாவே மூடிக்கிறாங்க. அது அதிமுக அந்த கதவை மூடிட்டாங்க. இருந்தாலும் இப்படிதான் வாய்ப்பு இருக்கும். நாம வந்து பிஜேபி வந்து தனியா நிக்கிற அவர் வந்து எங்க மக்கள் எங்க தொண்டர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி போறதை விரும்பல. ஆகவே பிஜேபி வந்து மாநில நலனுக்கு எதிரான கட்சி, ஆகவே அவங்களோட நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு ஏடிஎம்கே ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. இப்போ வந்து அதிமுக கூட்டணியில முடிச்சுக்கிட்டதுக்கு அதிமுக தான் முடிச்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லாம நாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சோம்,
அதனால கூட்டணி உருவாகாம போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கிராண்ட் ஸ்டாண்டிங்காக இது செய்றாங்க. கிராண்ட் ஸ்டாண்டிங்லேயே இப்போதான் கூட்டணியே இல்லையே. அதிமுகவும் பாஜகவும் தனித்தனி கூட்டணிகளை அமைத்து தேர்தலில் போட்டியிட்டார்கள். 2 கட்சிகளுக்குமே எந்த இடமும் கிடைக்கல. எல்லா இடத்தையுமே வந்து திமுக தான் இந்த தேர்தலை எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பிஜேபிக்கு என்னன்னா லைக் அதிமுக வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கிராண்ட் அந்த விதத்தில் அது கிராண்ட் ஸ்டாண்டிங் தான். எங்களாலேயே வந்து இங்கே வந்து ஒரு கூட்டணியை அமைக்க முடியும், எங்களுக்கு அதிமுக தேவையில்லைன்னு பிஜேபி ஒரு கிராண்ட் ஸ்டாண்டிங் எடுக்கிறாங்க. ஆனால் அதிமுகவினுடைய ஸ்டாண்ட் வந்து கடந்த 1 வருடமாகவே கிட்டத்தட்ட ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குதுன்னு சொன்ன பிறகும் கூட அதிமுக கூட்டணிக்கான கதவுகள் பாஜகவுக்கு திறந்திருக்கலாமே தவிர அதிமுகவுக்கு திறக்கலன்னு தெளிவாக சொன்னாங்க. அந்த ஸ்டாண்டில் தான் அவங்க இருக்காங்க. இன்னொன்று பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத எல்லா இடத்துலையும் தெளிவுபடுத்துகிறாங்க. ஸோ அதிமுகவில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் இங்கே அதிமுகக்கு இப்போ செல்லூர் ராஜு போன்றவர்கள் பேசுவதில் என்ன இருக்குன்னா அதிமுக வந்து இதை வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டாவோ ஒரு பார்ட்டி ஃபைட்டாவோ கொண்டு போகாமல் ஒரு இண்டிவிஜுவல் ஃபைட்டாக கொண்டு போகிறாங்களோ, அண்ணாமலை அவர்களை பற்றி மட்டுமே பேசி பேசி அது ஒரு இண்டிவிஜுவல் ஃபைட்டாக கொண்டு போகிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம். ஸோ அவரை முன்னிறுத்தி ஒரு இமேஜ் பில்டிங்காக ஏடிஎம்கேவை சீண்டி பார்க்குறாங்களோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.